ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே எடுத்த வீடியோ இது. அன்னைக்கு நாங்கள் வெளில கிளம்பலாம் அப்படின்ட்டு சடனாக தான் பிளான் பண்ணோம். பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் ரொம்ப காலையிலேயே கிளம்பல. ஒரு 11:30க்கு அது மாதிரி தான் கிளம்பணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் யாரும் சாப்பிடல, சும்மா ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். லஞ்ச் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ லென்த் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால வெளில போய் சாப்பிட வேணாம் அப்படின்றதுனால வெளில போகிற டைமில் லஞ்ச் டைமாக இருந்துச்சுன்னா நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறோம். கங்கை கொண்ட சோழபுரம் தான் போயிருந்தோம். இது தம்பி ஒய்ஃப் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, சரி அப்போ எல்லாருமே ஃபேமிலியோடு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஊரில் இருந்து. ஆனால் நாங்களே செகண்ட் டைம் தான் போகிறோம். இப்போ மெயினாக என்ன வெளில அடிக்கடி போகிறோன்னா பாப்பாக்காக தான். பாப்பா இப்போ வெளிலலாம் போனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சரி வீட்லேயே இருக்காங்களே அப்படின்றதுனால வெளில கூப்பிட்டு போகிறோம். அப்புறம் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா லீவ் டைமு அந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால பாப்பாவை கொஞ்சம் வெளிலலாம் கூப்பிட்டு போகலாம் அப்படின்றதுனால இப்போ அடிக்கடி போகிற மாதிரி இருக்குது. வெளில போனால் பாப்பாவை நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இப்போ வரைக்குமே வெளில போகிறது அவ்வளோவா பிடிக்காது. வீட்டில் இருக்க சொன்னால் நான் நல்லா ஜாலியாக இருப்பேன். வேலை பார்த்தப்ப கூட நான் லீவு அப்படின்னாலே வீட்டுக்கு வரணும்னு தான் நினைப்பேன். லீவ் டைமில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதாவது பிளான் பண்ணுவாங்க, வெளில போகலாம், மூவி போகலாம் அப்படின்ட்டு. என்னை கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய டைம் கேட்டு போர் அடிச்சிச்சு. இவளை கேட்டாலே இவள் வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாள். இவளை இதில் பிளானில் சேர்க்க வேணான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ பாப்பாக்காக நான் இதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.